இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் விஷஸ். ஏன்னா ஒரு சாலிட் கண்டென்ட்டா இருக்கு அப்படின்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் இப்போ நான் சூரியனை பத்தி பேசிடுறேன். சூரியனை உண்மையிலே அண்ணன் தான். நான் ஜென்ரலா இப்போ நான் திருச்சி பக்கத்துல இருந்து வந்ததுனால என்னை விட கொஞ்சம் வயசு மூத்தவங்களை பார்த்தா நான் அண்ணன் பேசி பழக்கம். எனக்கு அது சேனல்ல இருக்கும் பொழுதுமே அப்படிதான். எல்லாரையும் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அது வந்து ஒரு மரியாதை, இந்த ரெஸ்பெக்டுக்காக. பட் சூரியன் எப்பவுமே ஆத்மார்த்தமா நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவரும் என்ன ஆத்மார்த்தமா தம்பின்னு தான் கூப்பிடுவாரு. இது வந்து சினிமா நட்பு அதெல்லாம் தாண்டின ஒண்ணு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதை நான் தனியா சொல்ல தேவையில்லை. சூரியண்ணனுக்கு முதல்ல அவரை கதையின் நாயகனா நீங்க நடிக்கலான்னு சொல்லி அவருக்கு ஃபர்ஸ்ட் கதை சொன்னது நான் தான். அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா இப்ப பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்றாரு. ஸோ அப்போ வந்து புதுசா கதை சொன்னவங்களை ஞாபகம் வச்சிருப்பாரான்னு தெரியல. சீமராஜா ஷூட்டிங் அப்போ ஒரு டைம் கேப் இருந்தது. நீங்க ஏன்னு லீடா தம்பி சும்மா என்ன மாதிரி பேசிட்டு போக கூடாது, நான் பாட்டுக்கு ஒரு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், குத்திப்பிடுவேன் குத்தி அப்படின்னு தான் சொன்னார் ஃபர்ஸ்ட். இல்லைண்ணே இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கண்ணே, ஒரு கதையில ஒரு ஒரு அழகான கேரக்டரா எடுத்து நீங்க பிரதானமா வர மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு கதை சொல்லி சொன்னேன். அப்பெல்லாம் தம்பி சும்மா தம்பி நமக்கு ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் ஒரு நாள் சைலண்டா வந்தாரு. வந்து தம்பி ஒன்று நடந்துச்சு தம்பி, உங்கள்கிட்ட சொல்லணும் தம்பி அப்படின்னாரு. என்னண்ணே நான் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு நினைச்சேன். சரி நேரில் வாங்கினேன் அப்படின்னா, தம்பி அதான் தம்பி வெட்டு என்ன கூப்பிட்டாரு தம்பி அப்படின்னா, அண்ணா சூப்பர்ண்ணே, என்னண்ணே என்ன படம்னே அதான் தம்பி நம்மள ஒரு இதா வச்சு அப்படி ஒரு படம். அண்ணா என்னண்ணே சொல்றீங்க சூப்பர்ண்ணே அப்படின்னு. தம்பி நமக்கு தான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு தம்பி, அண்ணன் சூப்பர். ஆனா வந்து எப்படி தம்பினாரு, அண்ணா கண்ணை மூடிக்கு போய் அவர் சொல்றதை கேட்டு நடிச்சுட்டு வந்துருங்கண்ணே, உங்களோட டைமென்ஷனே மாத்தி விடுவார் தம்பி. அவரு அந்த படம் பண்ணிடுவோம் தம்பி, அதுக்கப்புறம் என்ன செய்யறது தம்பி, யாரும் கூப்பிடாம விட்டான், ஏன்னா நான் என்ன பண்றேன். அப்பெல்லாம் இல்லைண்ணே, நீங்க ஃபர்ஸ்ட் போங்கண்ணே, உங்களுக்குள்ள இருக்க டேலண்டா அவர் வந்து வெளியில கொண்டு வந்துருவாருண்ணே. அதை பார்க்கும் பொழுது இங்க எல்லாருக்கும் தேவைண்ணே. இப்படி ஒரு சேது சொன்ன மாதிரி தான், இப்படி ஒரு முகம் வந்து தேவை எல்லாருக்கும். இந்த மாதிரி கதையை சொல்றதுக்கு நீங்க போங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது எனக்கு கேட்கும் போதே சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், இதுதான் உங்க லைஃபோட பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட், இந்த மொமெண்ட் தான். எனக்கு அப்ப என்ன கதைன்னு தெரியாது, என்ன படம் வரப்போகுதுன்னு தெரியாது. நான் வெற்றி சார் மாதிரி ஒருத்தட்ட போகும்பொழுது சூரியன் என்னவா வருவார். ஆனா சூரியனோட டேலண்ட் பத்தி நிறைய தெரியும். நான் தான் அதிக நேரம் அவரோட எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் பண்ணதுனால நிறைய நேரம் செலவழிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். காமெடி பண்ற ஒருத்தர்னால எமோஷன்ஸையோ சீரியஸான விஷயத்தையோ நிச்சயமாக சாலிடா பண்ண முடியும். காமெடி பண்ற யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சூரியன். ரொம்ப சீரியஸா பெர்ஃபார்ம் பண்றவங்களால காமெடி பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அது. ஆனா காமெடி பண்றவங்களால சீரியஸான ரோல் எடுத்து பண்ண முடியும். இப்ப வெற்றி சார் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு ஆக்சுவலா நம்ம ஐபிஎல்ல சொல்ற மாதிரி தான் ஃப்ரீ ஹிட் சூரியன். எனக்கு ஜாலியா கண்ண மூடிட்டு சுத்தலாம், 6 தான் அது எப்படி போய் விழுந்தாலும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அந்த படத்துல கொடுத்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிட்டாரு. இப்போ ஆனா கேட்டா சொல்லுவார், ஆனா ஹீரோ ஆயிட்டீங்க எப்படின்னா, தம்பி அதெல்லாம் இல்ல தம்பி, நம்ம பிச்சு போடுவேன், இன்னொரு வாட்டி இதே டிராமா அவங்க பண்ணவே கூடாது, அடுத்தடுத்து அதான் பண்றீங்கன்னா. அப்புறம் கொட்டுக்காளி நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ வெற்றி சார் வந்து விடுதலைன்னு ஒரு படத்துல சூரியனனுக்கு இப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு. அதுல இருந்து ஒரு பர்சன்ட் கூட கீழே இறங்கிடக்கூடாது, அது கரெக்டா இருக்கணும்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஆனா கொட்டுக்காளி படத்துல ஒரு ஸ்டெப் அதை விட நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குன்னு நான் நம்புறேன் சார். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப வினோத் இங்க இருக்காப்ல அந்த படத்துல ரொம்ப இன்னும் ஒரு புதுசான ஒரு சூரியனை நீங்க டெஃபினட்டா பார்ப்பீங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லான ஆக்ஷன். அவருக்கு ஆக்ஷன் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அவர் எப்பவுமே வந்து ஒர்க் அவுட்லேயே தான் இருப்பாரு. நான் வந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு சுத்திட்டு இருப்பேன் ஷூட்டிங்லாம். அவர் எப்பவுமே தம்பி ஒர்க் அவுட் தம்பி, இன்னைக்கு நான் பார் தம்பி சூப்பரா பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஃபுல்லா ஒர்க் அவுட் மோட்லேயே தான் இருப்பாரு. ஸோ அவர் அந்த ஆக்ஷன் பண்றதுக்கெல்லாம் அவர் எப்பவோ ரெடி. இப்போ அதுக்கான கதை வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப கிளியரா இருக்காரு, நான் வந்து இனிமே ஹீரோவா தான் பண்ணுவேன் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்காரு சூரியன். நிறைய டைம் இன்ஸ்டாகிராம்ல உட்காந்து ஹீரோயின்லாம் செலக்ட் பண்ணிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்து தம்பி இது கரெக்டா இருக்குமா தம்பி அப்படிலாம் சொல்லி, ஸோ அந்த லெவலுக்கு பர்ஃபெக்டா ஒரு ஹீரோவா எல்லாமே செட் ஆயிட்டாரு. ஸோ ஆனா கருடன் படம் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்கட்டும். அண்ட் கொட்டுக்காலியை எல்லாருக்கும் காட்டுறதுக்கு நான் வந்து காத்திருக்கேன். எல்லாரும் அதை பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சீக்கிரம் கொண்டு வந்து முக்கியமா வெற்றி சார்ட்ட ஃபர்ஸ்ட் காட்டணும். ஏன்னா கொட்டுக்காளி படம் பத்தி எல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே வெற்றி சார் வந்து எல்லாத்தையுமே இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிமா இருக்கும்னு சொல்லி டைரக்டரை வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாங்க. ஸோ உங்கள்ட்ட காட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். அண்ட் சூரியன் இந்த படத்துல நடிச்சது மாதிரியே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சசிகுமார் சார் அவங்க இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க. சசி சார்
எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு ஜெனுவின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு எப்பவுமே கரெக்ட்டா சப்போர்ட்டாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். சசி சார், உங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. நான் நெறைய முறை சொல்லியிருக்கேன். அண்ட் உங்கள சந்திச்சு உங்க ஆஃபீஸ்க்குலாம் வந்து பட வாய்ப்பு கேட்கறதுக்குலாம் நெறைய முயற்சி பண்ணியிருக்கேன் சார். உங்ககிட்டயும், சமுத்திரகனி சார்ட்டயும். இப்போ உங்களோட விழால கலந்துக்கிறதுமே எனக்கு சந்தோஷம். நானும் சூரியன் இந்த மாதிரி உங்க கூட ஏதாவது ஒரு படத்துல நடிச்சேன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன் சார். அது சீக்கிரம் அமையும்னு நான் நம்புறேன். கனி அண்ணன், தேங்க்யூ உங்களோட பாசிட்டிவிட்டிக்கு. நீங்க ஷூட்ல இருக்கும்போது அந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் எப்படி அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுப்பீங்கன்றது தெரியும், அந்த சந்தோஷத்தை கொடுப்பீங்கன்றது தெரியும்னு. நீங்க வந்து நான் சூரியன் எல்லாருமே பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து நீங்க வந்து கூடவே எங்களுடைய படங்கள்ல நடிக்கும் பொழுதுல இருந்து எங்களை நீங்க தட்டி கொடுத்துட்டு வந்துட்டே இருந்திருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக். ஸோ அவருக்கு எங்களுடைய பெஸ்ட் விஷஸ். ஏன்னா சூரியன் ஹீரோ, யுவன் சார் மியூசிக் அப்படின்போது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷமா இருக்கு. ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண நடிச்ச எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஃபிலிமா அமையட்டும். இந்த படம் மே 31 ரிலீஸ் இல்லைன்னு ஓகே, மே 31 ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ல வந்து பாருங்க. எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு சாலிட் ரூரல் என்டர்டெய்னரா, ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரா நிச்சயமா இருக்கும். அண்ட் வடிவுகரசியமா நிச்சயமா எனக்கும் உங்களோட நடிக்கணும்ன்ற ஆசை நிறையவே இருக்கு. ஆனா அது ஏதோ சின்னதா பண்ணிடக்கூடாது. இது நான் மேடைக்காக சொல்லவே இல்லை. நான் லாஸ்ட் டைம் உங்கள்ட்ட போன்ல பேசும்போது சொன்னதுதான். உங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு இப்ப நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ரோல் அது இருக்குன்னா அது உண்மையிலேயே அது ஸ்பெஷலா இருந்து உங்களை கூப்பிட்டு அது கொடுத்தாதான் உங்களுக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் நாங்க கொடுக்குற ரெஸ்பெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்வேஸ் லவ் யூ மா ஃபார் யர் ஜெனுவினிட்டி. நீங்க இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்துட்டு இந்த பசங்க எல்லாம் சின்ன பசங்க தானே அப்படிலாம் யோசிக்காம நீங்க அவ்வளவு அன்பா இருக்கீங்க. இது உங்கள்ட்ட இருந்து நாங்க கத்துக்க வேண்டிய குவாலிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. இந்த விழா கூப்பிட்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கருடன் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். நன்றி. லவ் யூ.